கர்த்தர் ஒரு காரியத்தில் மூவ் ஆகிறார், கர்த்தர் ஒரு அறுவடை கொடுக்கிறார் என்றால் அது எனாஃபா இருக்காது, மோர் தென் எனாஃபா இருக்கும். அது எக்ஸசிவா இருக்கணும், ஏராளமா இருக்கணும். ஏன்னா அதான் கர்த்தர். இயேசு கெனசரேத்து கடற்கரையே வர்றார். திரளான ஜனங்கள் ஒன்று வாசிருப்போம். பின்பு அவர் கெனசரேத்து கடல் அருகே நின்ற பொழுது திரளான ஜனங்கள் தேவ வசனத்தை கேட்கும்படி அவரிடத்தில் நெருங்கினார்கள். அப்ப 2 படகு இருக்கிறதை கர்த்தர் காண்கிறார். மீன் பிடிக்கிறவர்கள் அவைகளை விட்டிறங்கி வலைகளை அலசி கொண்டிருந்தாங்க. மீன் பிடிக்கிறவங்க அதை விட்டு இறங்கியாச்சு. ஏன்னா அந்த கடல் அது கடல் கிடையாது, நன்னீர் ஏரி. இரவு நேரத்தில் தான் அங்கே வலை போடுவாங்க. இரவு முழுதும் வலை போட்டு ஒன்றும் அகப்படாதனால வலையை அலசி மறுநாள் இரவு போவதற்கு ரெடியாக இருக்காங்க. திரளான ஜனங்கள் வந்ததுனால ஒரு மேலே ஏறி உட்காந்து பேசணும்னா எல்லாருக்கும் தெரியும். அதனால் கர்த்தர் போட்டு கேட்குறாரு, போட்டை கொடுக்குறாங்கல்ல. கவனிங்க, நம்ம ஊர் ஆளாக இருந்தாங்கன்னா போட்டை கொடுக்க மாட்டாங்க. போயா நானே டயர்டில் இருக்கேன், விடிய விடிய ஒன்றுமே கிடைக்கல, இவர் பிரசங்கம் பண்ண போகிறாராம், போய் அங்கிட்டு கண்டிருப்பாங்க. கர்த்தர் ஒரு காரியத்தை உங்கள் வாழ்க்கையில் செய்யும்படியாக சொல்லுகிறார் என்றால் உங்கள் வாழ்க்கையில் ஏதோ ஒரு பிரேக் த்ரூ ஏற்படுத்துவதற்கு அவர் வாசலை ஏற்படுத்தி கொடுக்க போகிறார்னு அர்த்தம். ஞானமுள்ள மக்கள் இது தேவனுடைய விசிட்டேஷன் பார்ப்பாங்க. தேவன் ஏதோ ஒரு காரியத்துக்காக நம்ம விசிட் பண்ண வாரான்னு அறிந்து கொள்வார்கள். கஞ்ச மக்கள் போங்கன்றுவாங்க. குறிப்பாக கவனிங்க, டோட்டல் ஃபெயிலியர், விடி விடி தூக்கலை. இப்போ பிரசங்க கேட்கணும் வரும் மூடு வராது. நான் சொன்னது புரியுதுங்களா? எப்போ குறிப்பாக ஃபெயில் அடைஞ்சிருக்கீங்களோ, தோல்வி அடைஞ்சிருக்கீங்களோ, அந்த நேரத்தில் கர்த்தருடைய வார்த்தையை அழகாக கேட்கணும், நேரம் ஒதுக்கி கேட்கணும். கீழே 3ஆம் வசனம். அப்பொழுது அந்த படகுகளில் ஒன்றில் ஏறினார். அது சீமோனுடைய தான் இருந்தது. அதை கரையிலிருந்து சற்றே தள்ளும்படி அவனை கேட்டுக்கொண்டு அந்த படவில் உட்கார்ந்த ஜனங்களுக்கு போதகம் பண்ணினார். அவர் போதகம் பண்ணி முடித்த பின்பு சீமோனை நோக்கி ஆழத்தில் தள்ளி கொண்டு போய் மீன் பிடிக்கும்படி ஒரு வலைகளை போடுங்கன்னு சொல்லலை, மீன் பிடிக்கும்படி போடுங்கன்னாரு. ட்ரை பண்ணுவோம் அப்படின்னு சொல்லலை. கர்த்தர் ஒரு எண்ட் ரிசல்ட்டை சொல்றார் என்றால் கர்த்தர் கட்டாயம் செய்வார். மீன் பிடிக்கும்படி வலைகளை போடுங்கள் என்றார். அதற்கு சீமோன், ஐயரே, ராம் முழுதும் நாங்கள் பிரயாசப்பட்டும் ஒன்றும் அகப்படவில்லை, ஆகிலும் உடைய வார்த்தையின்படியே வலையை போடுகிறேன் என்றான். அந்தபடியே அவன் செய்து தங்கள் வலை கிழிந்து போகத்தக்கதாக மீதியான மீன்களை பிடித்தார்கள். அப்பொழுது மற்ற படவிலிருந்த கூட்டாளிகள் தங்களுக்கு உதவி செய்யும்படி சையை காட்டினார்கள். அவர்கள் 2 படவுகளும் அமிழத்தக்கதாக விதைச்சிட்டிங்கன்னா கர்த்தர் நிச்சயமே எம்டியா போக மாட்டார், அறுவடை கட்டாயம் கொடுப்பார். விதைக்க தெரிகிறது மட்டுமல்ல, அறுக்க தெரியணும். ரொம்ப மக்களுக்கு விதைக்க தெரியும், அறுக்க தெரியாது. விதைக்கும் பொழுதும் ஆவியானுடைய கைடன்ஸ் கேட்கணும், அறுக்கும் பொழுதும் ஆவியானுடைய கைடன்ஸ் கேட்கணும். பிரசங்க கேட்டார். ஆண்டவர் சொல்றார், மீன் பிடிக்கும்படி வலைகளை போடுங்கிறார். பேதுரு சாதாரண ஒரு மனிதனாக இருந்தார் என்றால், ஐயா நல்லா பிரசங்கம் பண்ணீங்க, நல்லா தான் இருந்துச்சு, போர் அடிக்கலை, விடிய விடிய தூங்காமல் இந்த பிரசங்கத்தை கேட்டதே பெரிய கிருபை, தூங்காமல் கேட்டுட்டேன், இதுக்கு மேலே தாங்காதியா, நான் வலையை சுருட்டி வச்சாச்சு, ஒரு கொஞ்சம் கஞ்சி குடிச்சிட்டு தூங்கினா தான் நைட்டு பாடுக்கு போக முடியும்னு சொல்லியிருந்தான்னா அன்னைக்கு பெரிய அறுவடை கிடச்சிருக்காது. கர்த்தர் உங்கள்கிட்ட பேசும் பொழுது உங்களுடைய இருதயம் கீனாக இருக்கணும், ஆர்வமாக இருக்கணும், கேட்கக்கூடிய இருதயமாக இருக்கணும். கர்த்தர் ஒரு புதிய பிரான்ச்சை போட சொல்கிறாருன்னா ஐயோ போடனா ஓடாது, கர்த்தர் சொல்கிறாருன்னா போடணும். ஏன்னா கர்த்தர் வலையை போடுங்கன்னு சொல்லலை, மீன்களை பிடிக்கும்படி வலைகளை போடுங்கன்னாரு. கர்த்தர் ஒரு இடத்துல இன்வெஸ்ட் பண்ண சொல்கிறாரு, எல்லாரும் இன்வெஸ்ட் பண்ணி ஏமாந்து போயிட்டாங்க. கர்த்தர் ஒரு இடத்துல இன்வெஸ்ட் பண்ண சொல்கிறாருன்னா இன்வெஸ்ட் பண்ணணும். ஏன்னா அது கர்த்தருடைய லீடிங். இது போடுறாங்க. அன்னைக்கு பாடுகளுக்கு கர்த்தர் கொஞ்சோன்னு மீன் அனுப்பலை, வலைகள் கிளியத்தக்க அளவு கொடுத்தார். வலை கிளியுது, போட்டில் ஏற்றுறாங்க, போட்டு நம்புது, இன்னொரு பேட்டை கூப்பிடுறாங்க, அந்த போட்டு நம்புது. ஏன் அப்படி நம்ப பண்ணுறான்றால் அப்படி தான் கர்த்தர் செய்வார்.
கர்த்தர் ஒரு காரியத்தில் மூவ் ஆகிறார், கர்த்தர் ஒரு அறுவடையை கொடுக்கிறார் என்றால் அது எனாஃபா இருக்காது, மோர் தென் எனாஃபா இருக்கும். அது எக்ஸசிவா இருக்கணும், ஏராளமா இருக்கணும். ஏன்னா அதான் கர்த்தர். என்னத்தை மாத்துங்க, நமக்கு இதே வாழ்க்கை இருந்தால் போதும், நமக்கு பிள்ளை ஃபீஸ் கட்டினா போதும், முடிஞ்ச உடனே ஒரு 1000 ரூபாய் பேங்க்கில் வந்து பிள்ளையுடைய வருங்கால வைப்பு நிதியாக வச்சா போதுன்னு நினச்சோம்னா இங்கே செழிப்பு வரலன்னு அர்த்தம். நிறைவா இருக்கணும், பிள்ளைகள் நல்ல இடத்துல படிக்க வைக்கணும், முடிஞ்சால் பக்கத்து வீட்டு பிள்ளைகளும் படிக்க வைக்கணும். சர்ச்சுக்கு ஒரு பிள்ளை வருது, கஷ்டப்படுற பிள்ளையா இருக்கு, ஏம்மா எங்கே படிக்கிற, நான் படிக்க வைக்கிறேம்மா அப்படி சொல்லக்கூடியதில் மாறணும். அப்படின்னா இங்கே வந்துருச்சுன்னு அர்த்தம். நாளைக்கு நமக்கு யார் செய்வா, நாளைக்கு கர்த்தர் செத்து போகல, நாளைக்கு கர்த்தர் செத்து போயிட்டாரு அப்படின்னா பயப்பட வேண்டியதுக்கு நிறைய காரணம் இருக்கு. கர்த்தர் இருக்கிறாருங்க, அந்த கர்த்தர் வந்து ஏராளமானவர், தாராளமானவர், மோர் தென் எனாஃப். ஏன்னா அவர் எல்ஷடாய். நான் ஏன் இந்த வசனங்கள்லாம் காமிச்சேன்னா, பழைய ஏற்பாட்டில் இருக்கு, புதிய ஏற்பாட்டில் இல்லைன்னு சொல்லிடக்கூடாது யாரும். எல்ஷடாய்லாம் பழைய ஏற்பாடு, புதிய ஏற்பாட்டில் இல்லை, புதிய ஏற்பாட்டில் இருக்கு.